பிடாரி உத்தார செல்வி முத்தார செல்வி மாறி மாறி பிறந்தா. யாரு யாரம்மா மாறி மாறி பிறந்திருக்கிறாள்? அவதான் மாறி. அவதான் என் தாயாகப்பட்ட மாரியம்மா அல்லவா? பூவா இருப்பா. அவ யாரும்மா? பூவாடகாரி. அவதான் பூமாரி. சரி. பொன்னா இருப்பா. அவ யாரு யாரு யாரு? அவதான் பொன்மாரி. சரி. அக்னியா இருப்பா. யாரு யாரு யாரம்மா? அவ அக்கினி மாறி. சரி. அடுத்து காந்தாரி. ஆமா, அவ அங்கமெல்லாம் காந்தன வண்ணமா வருவாள. அவ யாரு யாரு யாரு? அவ காந்தாரி. அகிலாண்ட ஈஸ்வரி பிரம்மாண்ட நாயகி. பிரம்மாண்ட நாயகி ஆசிரியத்தை காளியாக பிறந்தவுடனே ஆமையா அம்மா அப்பா பிள்ளைல வால்கோட்டை போட்டு சரி கோட்டைக்குள்ள வச்சு கோட்டைக்குள்ள வைத்து வெயிலே அடிச்சிடக்கூடாது. சரி. உடம்பு ஹீட் தாங்காது. ஆமா, பிள்ளை ரொம்ப நேரம் வெயில் தாங்க மாட்டா, வெக்க தாங்க மாட்டா. ஆமா, சீவாளி கட்டும். சரி. அது மட்டும் இல்ல, என்ன 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 அனல் அடிச்சிடக்கூடாது. சரி. குளிர் ரொம்பவும் ஆகாது. ஆமா, குளிர் ரொம்ப ஆகாது, ஜுரம் வந்துரும் பிள்ளைக்கு. கொஞ்சம் இருக்கணும். சரி. ரொம்ப குளிரப்படாது. ஆமா ஆமா ஆமா, அவ்வளவுதான். பர சரி. தை மாசம் வேற அப்படியே தை மாசம் பனி. தை மாசம் பனி தரையை தொலைக்கும். அதான் மாசி மாச பனி மச்சை தொலைக்கும். தொலைக்கும். சரி. அது பிள்ளைகளுக்கு தெரியல. அதனாலே சரி. என் அசையட்டை காளியர்களையும் ஆமையா என் அம்மா இருக்கு அழகை போல உலகத்திலே யார் இருப்பாளா? உலகத்திலே யாரும் இல்லதாயி. என் தாய் பத்ரகாளை பிறந்த போரி. ஆமம்மா. அவளுக்கு என்னெல்லாம் எங்கையா பிறந்தது? எங்கும்மா வந்து பிறக்கிறது? அவளுக்கு வடக்கே நல்லா விழுந்த பத்ரகாளி வடகடலோடைய வளர்ந்து வாரா
8 பிள்ளைகளும் சரி அத்த பத்திரகாளி தான் எல்லாத்துக்கும் தலை. ஆமா ஆமா எல்லாத்துக்கும் மூத்தவளாக இருந்து வருகிறாள் அல்லவா என் தாயாகப்பட்ட பத்திரகாளி. அவளுக்கு 10 கை 10 கால். ஆமா பிறக்கும் போதே பிறந்திருக்கா 10 கையோடு 10 காலோடும். தலைய விரிச்சு போட்டான்னா ஆமா ஆமா அவளுக்கு இருக்க அந்த வீரப்பல்லு அழகுக்கும் விரிச்சு அடைக்கும். கோர பல்லு கோர வாய் எப்படி இருக்கா பாத்தியலா? சும்மா நீங்க கோரி கோரி விடிய விடிய விடலாம். சரி என்ன விநாயகம் அப்படி நீ என்ன ஆபத்துல இருக்க? அவர் கொசு பத்தி பொறுத்தாரு. அதானே கொசு டார்ச்சல் கொஞ்சம் ஓவராகி போச்சு. அப்படியா? அதனால என் அம்மா பத்திரகாளி 8 பிள்ளைகளும் 8 காளியர்களும் இருக்க அழகுன்னா அழகு சொல்லவே முடியாது. ஆமா ஆமா ஏன்னா அப்பேற்பட்ட அழகோடு இருக்கிறாள் அல்லவா. அழகு வந்து என்னைக்கும் ஆமா ஆமா என்னைக்கும் ஆபத்து. ஓ அழகு என்னைக்கும் ஆபத்துல தான் போய் முடியுமா? ஆமா சரி யார மாதிரி இருந்தா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆமா 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 எள்ளு மாதிரி இருந்தா சரி அதாட்டி எந்த இருட்டுக்குள்ளயும் போயிட்டு வரலாம். ஆமா ஆமா போயிட்டு வரலாம் டச்சுங்கிறதே யாரும் வைக்க மாட்டான். சரி இவன் அழகா இருக்கா பத்தியா? ஆமா ஆமா அதனால அம்மா இருக்க அழகா விடிய விடிய சொல்லலாம். சரி அவ எப்பேற்பட்ட அழகு எப்பேற்பட்ட அழகோடு இருக்கிறாள். அவளுக்கு வேப்பைகளை செய்யல் போலே செய்யல் போலே செய்யல் போலே செய்யல் போலே உருவோ ரெண்டழகா செய்யல் போலே செய்யல் போலே அவளுக்கு மேல் புருவோ ரெண்டழகா கரெக்டா வந்து எப்படி இருக்காரு? சரி என்னது திருநாரு அவர் யாரு? யாரு சாமி கொண்டாடி. சரி ஓ உனக்கு நேத்தே தெரியுமோ? சரி சரி அதனால என்ன அந்த வாசல்ல அம்மா இருக்க அழகு சொல்லியா தெரியணும். என்ன 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 அவளுக்கு வாழை பூ செய்யல் போலே செய்யல் போலே செய்யல் போலே செய்யல் போலே ஒரு பாகோ தலையழகா வாழைப்பூ செய்யல் போலே பத்திரகாளி ஒரு பாகோ தலையழகா ஏறு நற்றி சிறுபுருவோ 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 2 கண்ணோ செவந்த முகம் சிறுபுருவோ என் பத்திரகாளி 2 கண்ணோ செவந்த முகம் ஆளைகளை போலையல்லோ 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 அடிவயற்றி நொழுகுங்கடா ஆலையிலை போலையல்லோ அந்த மாரியம்மா அடிவயச்சு ஒழுகுங்கடா அவரிடத்து செய்யல் போலே செய்யல் போலே செய்யல் போலே செய்யல் போலே 5 நல்லே விரலழகா அவர் தையல் போலே என் உப்பிடாரி 5 நல்ல விரலழகா வைத்தங்க செய்யல் போலே செய்யல் போலே செய்யல் போலே செய்யல் போலே 10 நல்லே விரலழகா பைத்தங்க தையல் போலே சந்தனமாரி 10 நல்ல விரலழகா ஓலப்பூ ஜெய்ஸ்ல ஒரு பாகந்தால ஓங்கி வளர்ந்துரும். தாய் பத்திரகாளிக்கு ஓலப்பூ சைஸ்ல உங்க ஒரு பாக தலைமுடி ஓங்கி வளர்ந்துருக்கல்லவா. தாய் தலைய காய வைக்கணும்னா ஆமா ஆமா 9 அடிக்கு இருக்கு. கரண்ட கால வரசன வண்ணமா வருது. இங்க ஓங்கி வளர்ந்துருக்கு. ஆமா ஆமா ஒரு ஜானு கணக்கு. அதுக்கே பூ இல்ல, சரி கொஞ்சம் தான் இருக்கு. சரி என்ன செய்ய? ஆமா நமக்கு இவ்வளவு போதுமா? போதும். இதை குளிச்சு கிளம்பி வரையே டைம் சரியா இருக்கு. அதானே இதுக்கு மேல இருந்துச்சு சொன்னா அதை காய வைக்க 3/4 மணி நேரம் ஆகும்ல. சிக்கெடுக்க நேரம். ஆமா சிக்கெடுக்க நேரம் ஆகும். அவரணத்து பாத்திருக்கியா? சரி அத மாதிரி இருக்கணும் விரல். ஆமா விரலுன்னா அவள் அழகா இருக்கணும். என்ன போல இருக்கணும். இவள் அழகா இருக்கு பாருங்க. ஆமா 5 நல்ல விரல் அழகு. அப்படியா எப்படி இருக்கு அவரணத்து மாதிரி.
பைத்தனத்து மாதிரி இருக்கணும் 10 விரல் 10 விரலும் அப்படி இருக்க வேண்டும் அல்லவா ஆத்தாளுடைய அழகு சொல்லித்தான் தெரியணும்ல சரி சொல்லாமே தெரியலாம் ஆமா ஏன்னா அப்பேர்பட்ட அழகோடு இருக்கிறா என் அம்மா பத்ரகாளி இன்னும் என்ன அழகோடு இருக்கா என்ன அழகோடமா இருக்கிறாள் ஓடுகிற தண்ணீர் எல்லாம் ஒருக்கு வள்ளங்கருப்பு உண்டு ஒதுக்கு வள்ளங்கருப்பு உண்டு ஆடுகின்ற நாகத்திற்கு அடிபடத்தில் கருப்பு உண்டு ஆடுகின்ற நாகத்திற்கு அடிபடத்தில் கருப்பு உண்டு சித்துடைக்கு கிடைந்தாரி சித்துடைக்கு கிடைந்தாரி வேலை கட்டும் இடையழகு சித்துடைக்கு கிடைந்தது போ சித்துடைக்கு கிடைந்தது போ அவ சேலை கட்டும் இடையழகு பொழுது கொண்டு சரியிடா ஒன்று கொண்டு கூப்பிடா இரவை கொண்டு சரியிடா பத்ரகாளி நீல வண்டு கூப்பிடா பெண்ணிகளே பெண்ணழகியே பெண்ணழகியே ஏடையினா மயிலழகியே கும்மி காணே பெண்ணழகி நாளாகி கொள்ளாரோடா உளையாதிகளை உள்ளாம் தட்டி வார்த்தையது தச்சரோட வட்டாரையில் சதுர பொம்மை செய்தது இளத்து ரட்சார எழுதிவிட்ட சித்திரம் பார்ப்பாரிடை வீரீழ பார்ப்பார்களை வீரீழே பார்த்தெடுத்த பதுமை போலே பார்ப்பார்கள வீதியிலே பார்ப்பார்கள வீதியிலே வந்திடமோ அவ செட்டி கடை வீரீழை தடுத்தர தேடம் வெண்ணி காண வெண்ணாளகி வேடையின்னா மயிலாளகி தாயான பத்ரகாளி வாங்காரி வாங்காரி ஆங்காரி ஓங்காரியே ஓங்காரி ஆயிரத்தெட்டு சொருவக்காரியே ஆங்காரி ஓங்காரி ஓங்காரி ஆயிரத்தெட்டு சொருவக்காரி ஆத்தா இருக்கு அழகு சரி சூரியன் இருக்கு பாத்தியா ஆமா ஆமா சுத்தி வந்தா கருப்பு ஆமா சூரியனே இருந்தாலும் சுற்றிலும் ஒரு கருப்பு உண்டு தாய் பத்திரகாளிக்கு அந்த கருப்பு கூட இல்லை அல்லவா சந்திரனா இருந்தால் ஆமா சந்திரனா இருந்தான்னு சொன்னாலும் சச்சிலும் ஒரு கருப்பு உண்டு ஆத்தாளுக்கு அந்த கருப்பு ஆமா, இல்லையே தாய் மாரியம்மாளுக்கு அந்த கருப்பு கூட இல்லையம்மா இல்லவே இல்ல அம்மா என்ன அழகுங்க அவ இடுப்ப பார்த்தனா ஆமா சிட்டுடுக்கு கிடைந்தது போல் சேலை கட்டும் இடையழகு உங்க அக்காளுக்கு போற போக்க பாரு எப்படி இருக்கு வெட் கிரைண்டர் மாதிரி இருக்கு வெற்கிரண்டு இருக்கு அப்படி இருக்கக்கூடாது சேலை நிக்காது சேலனி அதுக்கு தான் கொச்சக்கயிறு இருக்குல்ல அதானே அழகா வச்சு முடிச்சுக்கலாமே அதெல்லாம் அழகா கட்டிடுவா பக்குவமா இருக்கும் சேலை 7 மணிக்கு கட்டினா 11 மணிக்கு வந்துருவா சரி அதனால என்ன ஐயா என் ஆத்தா பத்ரகாளி மாரியம்மா மாரியம்மா சந்தனமாரி ஷடவாரி பூமாரி பொன்மாரி அக்கிடிவாரி அனல்வாரி ரீச்செட்டி வாரி என் தாயாகப்பட்ட உச்சிடி மாகாளி ஒரு குத்து மாவு கொடுத்தா போதும் சரி அப்படியே உட்கார்ந்துருவா அவன் அப்படியே உட்காந்துருவா அம்மா அவன் மாவு காட்டிட்டு போல அவதான் மாவுக்காரி சரி அப்படி இருக்கும் போது என்ன பிள்ளைகளுடைய அழக சரி சும்மா நீங்காட்டு குவாரி குவாரி விடலாம். ஆமா ஆமா விடிய சொல்லலாம் தாய் பத்திரகாளி அழக அதான் விடுஞ்சை கிடந்து சொல்லலாம். ஏன்னா அப்பேற்பட்ட அழகோடு இருக்கிற உங்க வீட்டு அழகு இல்ல எங்க வீட்டு அழகு இல்ல. ஆமா சலிக்கவே சலிக்காது. அவ அழக பத்தி பேசும்போது நமக்கு சலிக்காது அல்லவா? அப்படியே ஆமா ஆமா அப்பேற்பட்ட மஞ்சள் நிறத்த அழகி மருதாணி கையழகி மருதாணி கையழகி
சிவப்பா இருக்கு. ஆமா மாதுளை பழம் சிவப்பா இருக்கும். ஆனா டேமேஜ் இருந்தா கொஞ்சம் கருப்பு இருக்கும். ஆமா அது மத்தியில பார்த்தா கூட கருப்பு இருக்கும். எலுமிச்சம்பழம் சரி அதுலயும் ஒரு கருப்பு. ஆமா எலுமிச்சை பழமா இருந்தாலும் இடையில ஒரு கருப்பு உண்டல்லுவா. ஆப்பிள் பழம் ஆமா அதுலயும் ஒரு கருப்பு இருக்குதா தாயி? அப்படியே ஆமா 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 புண்ணி முத்தா இருந்தாலும் சரி கொஞ்சோல கருப்பு. அதுலயும் கொஞ்சோல கருப்பு உண்டல்லவா? முக்காவாசி சிவப்பு. ஆமா தாய் சந்தன மாதிரிக்கு அந்த கருப்பு கூட இல்லையே. இல்ல ஏன்னா அப்பேற்பட்ட அழகுமா. ஊர்வசி ரம்பை மேனகா திலோத்தமி பரிமளா நலாயினி குசுப்பு நசிரியா ஆமா கீர்த்தி சுரேஷ் தமனா அப்படியே சரி இவெல்லாம் யாருன்னே தெரியாது. அவங்க மட்டும்தான் அழகுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. என் வீட்டுக்காரி அழகு தாங்க. இந்த இப்ப கொண்டா ஒரு போன் நம்பர் தான் அப்படி போடு. அதை போய் சொல்லுதே மாட்டேன். அவளுக்கு என்ன குறைச்சல்? அவ கண்ணை எப்படி இருக்குன்னு தெரியுமா? எப்படி இருக்கும்? நல்ல சிவந்த தக்காளி பழம் இருக்கும் பாருங்க. சரி அந்த மாதிரி சிவப்பா இருக்கும். அப்படித்தானே இருக்கணும். நீ அவளை பார்த்த நினைச்சுக்கையே. சரி முத்தம் கொடுக்காம வரவே மாட்டேன். நான் ஒரு நாள் தான் பழகினாலும் அவன் நல்ல பிள்ளைப்பா. அவளை அழகோடு இருப்பா. அவன் மனசை பாரு. நீ அவளை இன்னும் பார்க்கல. ஆமா நீ பார்த்த நினைச்சுக்கையே. அதான் விட மாட்டேன். நம்பரத்தான் இப்ப சொல்லுதே மாட்டேன். அம்மா அதனால சரி கொய்யாப்பழம் கூட கொஞ்சம் கருப்பு. ஆமா கொய்யா பழத்தில் கூட கொஞ்சம் கருப்பு உண்டல்லவா? ஆனா ஆத்தா பத்திரகாளி அப்பேற்பட்ட கருப்பு கிடையாது. ஆமா அந்த ஒரு கருப்பும் கிடையாதம்மா. என் அம்மா இருக்கு அழகு. ஆமையா தெளித்தரு கொள்ளாறு லட்சதேமல்கள் 6 லட்சத்தே மல்களா தெளித்தரு தெளித்தது போல் தெளித்தது போல் லட்சத்தே மல்களாம் தே மல்களாம் லட்சத்தே மல்களாம் தே மல்களாம் மாறி தெளித்தது போல் தெளித்தது போல் தெளித்தரு போல் மறுநல சேதே மல்கலா தேமல்களா. ஆத்தா இருக்கு அழக பார்த்து சரி தாத்தா கிட்ட என்ன என்ன மக்கள் செல்வேன் சரி என்ன சிரிப்பு சிரிக்காம பாரு. ஏப்பா அவ்வளவு பேர் ரசிச்சு பேசுதாங்களோ? அது அள்ளுது பாரு 2 பிள்ளைகளுக்கும். முகமூரம் பல்லா இருக்க மக்கள் சொல்றதுக்கு. ஆமா சரி. தாத்தா அவளை கதை எடுத்து விட்டுருக்காரு ஆமா, உங்ககிட்ட. தாத்தா என் வீட்டம்மா அழகுன்னு சொல்லி ஒண்ணு அத சொல்லு. சரி அவர் யாரு? ஆமா ஆமா புறாவுக்கே பெல் அடிச்சிருக்காரு. அப்படி அங்க அடிக்கக்கூடிய ஆளுதாங்க மாத்தி இங்க வந்து அடிக்காரு. இருக்கு. சரி அதனால சரி அம்மாளுடைய அழகே தனி. அவளோட அழகே தனி அல்லவா? இப்பேற்பட்ட அழகோடு இருக்கும் போது அழகோடு இருக்கக்கூடிய வேளையில் ஆரி வெள்ளை கைலாசத்தில் பகவானை பார்த்து பார்வதி என்ன கேட்டார்? என்ன கேட்கிற பாருங்க. யாத்தானே பகவானே 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 அருமையோட வார்த்தை கேளோ வார்த்தை கேளோ வார்த்தை கேளோ அத்தானே பகவானே 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 அருமையோட வார்த்தை கேளோ வார்த்தை கேளோ வார்த்தை கேளோ. பார்வதி என்ன பார்வதி? ஏம்மா அத்தா இருக்க முடியலையா? ஐயா சுவாமியே பரம்பொருளே ஐயா சுவாமி எப்பா 7 14 லோகத்திற்கும் படியடக்க போறீங்களே அத்தானே பகவானே. என்னை போல் சரி இந்த உலகத்துல ஆமா 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 ஒரு பெண்ணு இருக்காளா என்ன? ஆமா பார்வதி பகவானை வரவழைத்து கேட்கிறாய். அத்தானே பகவானே பரம்பொருளே சுவாமி சரி என்னை போல இந்த உலகத்துல வேற எதுவும் பெண் அழகா இருக்கிறாளா? இந்த வார்த்தையை கேட்கலாமா? கேட்கலாமா கேட்கலாமா வீட்டுக்காரரை பார்த்து கேட்கலாமா? இது ஒரு அபசகுணமான வார்த்தை. சரி பார்வதி என்ன என்ன பார்வதி? தன்னுடைய அழகை தானே புகழ்த்தி பேசக்கூடாது. தானே புகழ்த்தி பேசக்கூடாது பார்வதி. உன்னை விட சரி 8 பெண்கள் 8 குழந்தைகள் என் மடங்கு அழகா இருக்காங்க. ஏ அப்பா உன்னை விட 8 குழந்தைகள் என் மடங்கு அழகாக இருக்கிறான்னு சொன்னதே பார்வதிக்கு எப்படி இருக்கும்? அவளுக்கு அள்ளும் ஆமா சிரிப்பு. ஆமா தன்னோட வீட்டுக்காரு நம்மளை பத்தி பேசாம அடுத்த பொம்பளை பத்தி பேசுதாருன்னு சொல்லி வருத்தம் இருக்கத்தானே செய்யும். நீதான் அழகுனாலே எப்படி போய் சொல்லுதியம்பா? சரி என்ன செய்ய? ஆமா உன்னோட அழகு இருக்குன்னு சொன்னாலும் என்ன விட்டுட்டு எப்படி போய் அவளை பார்த்தேன்னு கேப்பா. இப்ப வந்து நல்லதுக்கு காலம் கிடையாது. ஆமா நல்லதுக்கு காலமே கிடையாது. 1000 தான் இருந்தாலும் பெண் புத்தி பின் புத்தி தானே. யாரு எதை சொல்லுதாங்களோ சரி அதுக்கு தக்கனி சால்ரா தட்டுவேன். ஆமா 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 அப்படி தட்டினா நல்ல பிள்ளை. இங்கிட்டு உனக்கு 50 கொடுத்தா உன் பக்கம் ஒரு 6. அவ்வளவுதான். அங்கிட்டு கொஞ்சம் 75
85 கொடுத்தா அங்கனிக்கு ஒரு 6. அது சப்புன்னு வர்றாரு. ஆமா போதும். சரி அதான் நல்ல பிள்ளை. நீ எவ்வளவு கொடுக்க அந்த ரேட்டுக்கு ஏத்த மதிப்பு. அதேதான். ஆமா கொஞ்சம் கூட்டி கொடுத்தேன்னு சொன்னா, கூட்டி கொடுத்தனா துட்டு கூட்டி கொடுத்தேன்னு சொன்னா அப்படியே கேத்தார. என் அம்பிகை பத்ரகாளி உச்சிரி வாகாளி உச்சினி மாகாளி மாறி மாறி பிறந்தாளே அவர மாறி. என் தாயாகப்பட்ட மாரியம்மா அல்லவா. யாரு அழகா இருந்தா எனக்கு என்ன, சரி யாரு அழகு இல்லடா எனக்கு என்ன. யாரு அழகா இருந்தாலும் சரி அழகு இல்லைனாலும் சரி பார்வதி, எனக்கு அழகு நீதான். எனக்கு அழகு நீ மட்டும்தான் பார்வதி. எத்தனை பேர் அழகு இருந்தாலும் எனக்கு அழகு நீதான் பார்வதி. கோடி பெண்கள் அழகா இருந்தாலும் சரி சரி எனக்கு நீ மட்டும்தான் அழகு பார்வதி. அப்ப என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொல்லுகிறார் ஐயா? வாடி வெள்ள பார்வதி வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. சும்மா 1-2 பிள்ளை 8 பிள்ளைகள். ஆமா உன்னை விட அழகா 8 குழந்தைகள் அழகாக இருக்கிறார்கள் அம்மா. ஆமா ஆமா பார்வதி. அதனால என்ன சுவாமி பிள்ளைகளை போய் பார்க்கணுங்க. சரி இவ எங்க இப்படி பிரச்சனை. ஆமா 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 அங்க நாகலோகத்துல என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை தாயி? தாயே அஷ்ட 8 காளியர்கள் அம்மா கிட்ட தண்ணி கேட்க. ஏ அம்மா நாகக்கண்ணி அம்மா, என்ன கொஞ்சம் தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட அம்மா தாயே. ஏன்னா வெயில் அப்படி அடிக்கல. சரி கொஞ்சோல தண்ணி இருந்தா கொடுங்களே. ஆமா ஆமா கொஞ்சோல தண்ணி கேக்குறாள் அவன் நாகக்கண்ணியிடம். உனக்கு இல்லாத தண்ணியா? ஆமா 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 நான் உன்னை தவ இருந்து பெத்திருக்கேன். ஆமா மாரியம்மன் கோயில்ல மல்லாக்கப்படுத்து மாவளக்கு எடுத்து பெத்திருக்கேன். உனக்கு தண்ணி இல்லாம நான் இருக்க முடியுமா? ஆமா ஆமா நீ கேட்டோன்னே நான் இல்லன்னு சொல்லுவேனா தாய் மாரியம்மா? தண்ணீரை கொடுக்கணும்னு சொல்லி ஆமா ஐயா நாகமுடைய அரசனு நாகக்கண்ணியோ நாகக்கண்ணி பெண்கொடியாலும் கமடலத்தை கையில எடுத்து எங்கே எங்கே ஏகி வாரா துணையாரியில சென்றல்லவோ வாராரே இருவீர்களோ ஏழாவது தீவு விட்டு வாராரே நாகக்கண்ணி தாயும் நல்ல தகப்பனுமா கூடி நல்ல வாரே தாயும் நல்ல தகப்பனுமா ஏகி நல்ல வாராரே நம்ம வந்த நேரத்தை பாத்தியா? சரி ஒத்த ஆளு இல்ல. எவ்வளவு அழகான நேரம் பாத்தீங்களா? அதான் சரி ஏன்னா வருவோம். ஆமா அதுக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் இருக்கு. சரி நீங்க அதுக்குள்ள வந்துட்டா நாங்க என்ன முடியும்? ஆமா ஆமா அவன் வீட்டுல துருசக்கால் வீட்டுல கடமை இருக்கும், வேலை இருக்கும், கண்ணி இருக்கும். ஆமா அவளத்தையும் முடிச்சிட்டு வர வேண்டாமா? அவன்தான் ஆத்தா பிள்ளைகளுக்கு தண்ணி கொடுக்கணும்னு சொல்லி சரி பெத்த மடம் பெத்து பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவார்கள் அல்லவா? ஒரு சாடைக்கு எங்க அம்மா மாதிரியே இருக்கான். அப்படிதான் இருக்கு. குனிஞ்சிருக்கிறத பாரு. சேலை ஏன்னா ஆதி காலத்து சேலை அம்மா மாதிரியே தோரணம் இருக்கு. அதான சரி அப்ப பிள்ளைகளுக்கு தண்ணி கொடுக்கணும்னு சுனைக்கு வர்றாங்க. ஆமா நாகராஜ மன்னனும் நாகக்கண்ணி வெண்கொடியால வருகிறார்கள் அல்லவா? கமண்டலத்தை கையில் எடுத்து தண்ணி கோரி வரும் பொழுது தண்ணீர் கோர வரக்கூடிய வேளையில் அப்ப பார்வதி பகவான் கிட்ட புடிவாரம் பிடிக்கா. என்ன கேக்குறா? பாரத்துக்கு மருந்து இருக்கு. ஆமா ஆமா பிடிவாதத்துக்கு மருந்து இருக்காதாயி? இல்ல அம்மா இருக்கு. கேட்டதை கொடுத்தா புடிவாதங்கிற வார்த்தையே வராது. ஆமா கேட்டதை கொடுக்கிறது ஒரு பக்கம். எங்க தாரா? ஆமா பச்சை மட்டையை காய வச்சு முதல்ல கொடுத்தோம்னா பிடிவாதமும் வராது, ஒரு வாதமும் வராது.
அது தடந்தா இருக்கும். ஓ தடந்தா இருக்கும் பேரவை. சரி. ஆனா 8 பிள்ளைகளையும் சரி ஒத்த கால்ல நிக்க நான் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும். பார்த்தே ஆகணும் அல்லவா பகவான. இன்னொரு காலை எங்க கொண்டு வச்சா? வாடகைக்கு வெறுக்கு. ஆக பக்கத்துல தான் வச்சிருப்பா. சரி. வாடகைக்கு விட்ட அப்புறம் ஒத்த கால்ல தான் நிக்கணும். ஆமா ஆமா ஒத்த கால்ல பிடிவாதமா பிடிக்கிறம்மா. ஓ அதான் பண்ணப்படாது. சரி. இந்த ஆயி பத்திரகாளி பார்க்க சொன்ன உடனே இந்த பிள்ளைகளை பார்க்கணும்னா உன்னாலையும் முடியாது. என்ன சுவாமி செய்யணும்? என்னாலையும் முடியாது. என்னாலையும் முடியாதுன்னா அப்ப யாரால சுவாமி முடியும்? நம்ம பிள்ளைகள் இருக்கானே. ஆமா நம்ம பிள்ளைய 2 பேர் இருக்கானே. அவனை வச்சு எதுவும் பிரோஜனம் இருக்கா? அவனால எத்தி கூட பார்க்க முடியாது. சரி. யார் வந்தா முடியும்? யாரு வரணும்? உங்க அண்ணன். ஆமா அண்ணன் இல்லாம கதையே கிடையாதம்மா. உங்க அண்ணம்னா யாரு? யாரு புதிகாசலமா? அவன் கிடையாது. அவன் கிடையாது. ஐயா பெருமாள் வரணும்மா தாயி. சொடலையும் கிடையாது. ஆமா கிடையாது கிடையாது அல்லவா? பெருமாள் வரணும். ஆமா பெருமாள் இல்லாத கதையே கிடையாது. அதுதான் பெருமாள் பக்கத்திலே வச்சிருக்கோம். எங்கே விட மாட்டோம். சரி. எப்பப்போ என்ன வேணாலும் இவன்ட்ட தான் சொல்லுவேன். ஆமா காப்பி வேணாலும் சரி சாப்பாடு வேணாலும் சரி. ஆமா என்ன பெருமாள் என்னன்னு சொன்னா போதும். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும் தங்கம் மனசுல. அதானே. ஆமா தங்கம் கூட தரம் குறைஞ்சாலும் குறையும். எங்க நொன்ன பெருமாள் என்ன மனசு குறையாது. தரமே குறையாது. அண்ணன் கோபால கண்ணனை பார்வதி எப்படி நினைத்தார்? எப்படி அம்மா நினைக்கிறாள்? பால்கடலில் வள்ளி கொண்டே பச்சைமாளேற குராமா பச்சைமாளேற குராமா அலைகடலில் வள்ளி கொண்ட அச்சோரேட சிறி கிருஷ்ணா அச்சுதனே சிறி கிருஷ்ணா ஜரவில் வள்ளி கொண்ட பள்ளி கொண்ட வள்ளி கொண்ட நாராயண வாருமையா வாருமையா நாராயண வாருமையா வாருமையா ரஜராவில் பள்ளி கொண்ட பள்ளி கொண்ட பள்ளி கொண்ட நாராயண வாருமையா வாருமையா. இந்த அம்மா பார்வதி நினைக்கா. சரி. அண்ணன் எங்கத்தான் இருக்காரோ தெரியல. எங்க அண்ணனை காணலையே. அண்ணா ஏ அண்ணா மாய கண்ணா கோபாலா ஐயா நாராயணா. ஏ கோபாலே அப்பா சீக்கிரம் வா. ஊருக்கு போனோம். பூமுதிக்கத்தா டிக்கெட்டுக்கு துட்டு தரியா நான் கேட்க? பூமுதிக்கு ஆளு தேவைப்படுதான் போயிலா ஐயா விநாயகண்ணே துடு. அதனால சரி அண்ணனை கூப்பிட்டா தான் காரியம் கைகூடும். நம்ம பூமுதிக்க உள்ள போனோம்னு நினைச்சுங்க விநாயகண்ணே. உள்ள போனோம்னா வெளியே வரும்போது சிக்கன் ரைஸா வருவோம். வெந்து வெந்து கொஞ்சம் மேல பெப்பர் போட்டு கொஞ்சம் மிளத்தப்பொடி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு பக்கத்துல இருக்கவங்க கொடுத்தா நல்லா தின்னுக்கலாம். ஆமா அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. ஆத்தாரோட அனுகிரகம் உனக்கு இருக்கு. கண்டிப்பா இருக்கா கண்டிப்பா இருக்கா. ஆமா யாரு நிக்க போறா? நான் தானே. நெல்ல நெருப்பு அள்ளி போடு. அந்த வார்த்தையே சொல்லப்படாது. இங்கே பூசு இங்கே பூசு. சரி. அவன் பார்த்த உடனே என்ன 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 8 பிள்ளைகளையும் பார்க்கணும்கா. சரி. உடனே அண்ணனை கோபாலனை கூப்பிடுதா. அம்மையா ஐயா அண்ணா ஹரிஹரி கோவிந்தா எப்பா சர்வசைனா. சரி. ஆபத்தை காத்தவா. ஆபத்தை காத்தவா அண்ணா. அண்ணனை பாரு எப்படி பச்சை நிறத்துல இருக்காரு. சரி. நல்லா இருக்காருல? நல்லா இருக்காரு. சிரிச்ச வண்ணமா இருக்காருல்ல. அசையாரு சர்வசைனா அசையும். சரி. கிடுகிடுன்னு அசையும். ஆமா கிடுகிடுன்னு அசைக்கிறது தாயி. நெருப்பு இல்லாம புகையுமா? ஆமா ஆமா நெருப்பு இல்லாம புகையாது. அடிக்காம வலிக்காது கில்லாமையும் வலிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன என்ன அல்லாம குறையாது. சரி. கில்லாம வலிக்காது. கில்லாம வலிக்காது. அதேதான். சரி. அப்ப தங்கச்சி நினைக்கா. ஆமா ஆமா நம்ம தங்கச்சிக்கு என்ன ஆபத்துன்னு தெரியலையே. சரி. என்னடா தெரியலையே. சரி போய் பார்த்துட்டு வருவான். எப்பா என் பெருமாள் மாயவன் எப்படி வர்றாரு? ஐயா எப்படி அம்மா வருகிறார்? பச்சை வண்ணன் செங்கருடன் வச்சியரவி வச்சியரவே வச்சியரவி வச்சியரவே பாவையர்கள் வெண்கோரவை பாடியரவே பச்சை வண்ணன் செங்கருடன் வச்சியரவே பாவையர்கள் பெண்கோரவை பாடியரவே சேரவேல் விளையாட லட்சுமி பாகே லட்சுமி பாகே லட்சுமி
வர்றாரு. வாராரல்லவா ஐயா? தங்கச்ச போய் பார்க்கணுமே சரி அப்படின்னு வர்றாரு. தங்கச்சிக்கு என்ன ஆபத்துன்னு தெரியலையே. போகும்போது சிரிச்ச முகமா போனால அதானே இப்ப அழுது நம்மள நினைக்கிறாள்வா? நல்லாவே இல்ல. சரி அப்ப பார்வதி கைலாசத்துல இருக்கா. சரி அம்மா அம்மா பார்வதி தாயி ஐயா ஏன் இப்படி இருக்க? அண்ணே நேத்து இருந்திய நல்லா அண்ணே நேத்து களை கட்டுச்சு. சரி இன்னைக்கு ஒத்தையில மௌனமா இருக்கா. ஒத்தையில இருக்கிறா, தன்னந்தனியாளா இருக்கிறா. ஏன் அந்த மனுஷன் எங்க? பகவான் எங்கம்மா பார்வதி? அவரை என்ன கேட்க என்ன பார்வதி? என்னைக்கு அந்த மனுஷனுக்கு வாக்கப்பட்டு வந்தானோ சரி அன்னையில இருந்து இப்படித்தான் இருக்கு. வந்த நாள்ல இருந்து எனக்கும் அவருக்கும் சண்டை வராத நாளே இல்ல. ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன். என்னம்மா கேக்குற? இது ஒரு பெரிய குத்தமையே குத்தமா. என்ன கேக்குறா? குற்றம் குற்றமே. சரி எதனால? எதனால என்ன விட 8 பிள்ளைகள் அழகா இருக்கலாம். சரி அவ எங்க இருக்கா? என்னை அதுன்னு கேட்டேன். நான் பகவானை பார்த்து ஒரே வார்த்தை தான் கேட்டேன். சரி ஆமா இந்த உலகத்துல என்ன காட்டிலும் பெண் வேற யாரும் அழகா இருக்காளான்னு கேட்டேன். அதுக்கு பகவான் ஒரே வார்த்தை தான் சொன்னாரு. சரி உன்னை காட்டிலும் என் மடங்கு 8 குழந்தைகள் அழகா இருக்கிற பார்வதி. அந்த பிள்ளைகளை நான் பார்த்தே கனவை வீட்டம்மா பார்த்து இந்த வார்த்தை சொன்னா நான் தாங்க முடியுமாண்ணா? நீ யாரு? நீ எப்படி தாங்குவ? முடியுமா? இப்ப என்ன அந்த பிள்ளைகளை நீ பாக்கணும். ஆமா அண்ணே நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி எனக்கு என்ன வேணும் தெரியுமா? என்ன ஐயா வேணும் உனக்கு? நாகேரோளி வீரம்பு வேணும். வீரம்பு வேணும். வீரம்பு வேணும். நாராயண கேட்டாரே நாகேராணி வீரம்பு வேணும். வீரம்பு வேணும். வீரம்பு வேணும். நாராயணன் கேட்டாரே தங்கேணல்ல தாம்பளமா 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 தாமோதரே கேட்டாரே தங்கேணல்ல தாம்பளமா 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 தாமோதரன் கேட்டாரே தங்க தாம்பளம். தங்க நல்ல தாம்பளம் கேட்கிறார் அல்லவா நாராயணா? தாமோதரன் கேட்காரு. சரி கேட்கத்தானே செய்வார். கேட்கத்தானே செய்வாரு ஐயா பகவான. அம்மா அப்பா அவர் கேட்ட உடனே கொடுக்கணும். சரி எல்லாருக்கும் வந்துரும் கோவம். ஆமா ஏன்னா தங்கச்சம் மதிச்சு வந்திருக்காரு. அம்மா நாகராளி பெரம்பு எந்த காடு கடந்து எந்த காடு வந்து என்னய்யா? நமக்கு பரிசளித்த செல்வ சீமான் பூமான் யாரம்மா? புண்ணியவான் யாரையா? யாருன்னு பாருங்க. நம்ம தாத்தா. யாரு? எம் கருப்பசாமி. தாத்தான்னு சொல்லாத. சரி தலைய பார்த்தா அது பித்தனரதான். வயசு 19 20 தாண்டி இருக்காது. ஆமா இப்பதான் பித்தனர எல்லாத்துக்கும் வந்துருச்சுல. அது வெறும் பித்தனர. ஆமா கிட்டத்தட்ட 19 வயசுதான் இருக்கும். எனக்கும் இளையவர் மாதிரி தான் இருக்கு. தாத்தான்னு சொல்லாத அவரை பார்க்கத்தான் வயசாளி மாதிரி இருக்காரு. ஆனா தைரியம் குறைஞ்சு போகல தாத்தாவுக்கு. சரி அதனால என்ன அண்ணார் யாரையா? யாரம்மா? எங்க அண்ணன் எம் கருப்பசாமி. அதே கருப்பசாமி. எம் கருப்பசாமி அம்மா. அவங்களுக்கு ஊரு எந்த ஊரு? மாராந்த புதூர். மாராந்த புதூர் நன்னகரிலே வாழ்ந்து வரக்கூடிய எம் கருப்பசாமி அண்ணா அவர்கள் விகேபுரம் நகராட்சி. சரி அவங்களுடைய தொழில் என்ன தொழில் அம்மா செய்து வருகிறார் எங்க அண்ணன்? மின்மயானம். மின்மயானம் அல்லவா? அம்மா சரி சுச்ச பாட்டாரு. ஆமா வாரத்துக்கு இந்த ஒரு மாசத்துக்கு சனி கரண்ட் கட்டாத எங்க எல்லாம் கண்ணன் காரணம். ஐயா அவர்கள் நமக்கு மறுபடியும் 100 ரூபாயை கொண்டு வந்து நமக்கு 100 லட்சமாக சன்மானம் அளித்துள்ளார் அல்லவா? அவர் என்ன வேலை பார்க்கறது கொஞ்சம் தெளிவா சொல்லு. கவனிக்கவே இல்ல. ஆமா அவர் யாரு? அவர்கிட்ட கொண்டு கொடுத்தா ஆமா ஆகையினால அண்ணார் கர்ப்பசாமி அவர்கள் மாராந்தப்புதூர் விகேபுரம் நகராட்சி தொழில் செய்யக்கூடிய தொழில் தெய்வமா நினைப்பாரு. செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லிருக்காங்க அல்லவா? மென்மயானம். சரி அண்ணார் அவர்கள் அம்மா எல்லாம் வாழ்ந்து முடிச்சு போனதுக்கு அப்புறம் முடிவு அண்ணாச்சி கையில தான் இருக்கு. அவர் கையில தான் இருக்கும்.
நான் இது தெரியாம அப்படியே ஜிபி ஆபீஸ்ல வேலை பார்க்க இல்ல அதான் அப்ப எப்படி வரணும் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா பத்திரகாளி கிருபையாளே கிருபையாளே கிருபையோடு இறை போலே வாழ வேண்டும் வளர வேண்டும் பத்திரகாளி கிருபையாளே 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 கைலை போலே வாழ வேண்டும் வாழ வேண்டும் வளர வேண்டும் பெருமாளோட அருளாலே அருளாலே அருளாளே ஆள வீடும் அவர் குடும்பம் அவர் கூடும் அவர் குடும்பம் பெருமாளோட கிருபையாளே ஐயாளே கிருபையாளே வாழ வேணும் அவர் குடும்பம் அவர் குடும்பம் அவர் குடும்பம் ஈசன் பகவானுடைய அருளை பெற்று சரி நோயற்ற வாழ்வும் என்ன எப்பா குறைவற்ற செல்வம் ஒருபடியா வருதப்பா எனக்கு 16 செல்வங்களையும் பெற்று சரி அன்றும் வாழ்க இன்றும் வாழ்க என்றென்றைக்கும் வாழையடி வாழையாகவே வாழ்க வளர்க என்று அவர் ஒரு எட்டி பார்த்தா வாழ்த்துகிறோம் சரி வணங்குகிறோம். வணங்குகிறோம். பாத்தீங்களா ஆமா நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா நல்லா இருக்கா? அதனால சரி தாத்தா கருப்பசுவாமி அவர்கள் ஆமம்மா மீண்டும் மீண்டும் வாழ்க. வாழ்க வளர்க வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் தாய் பத்திரகாளி சரி அதற்கு அடுத்தபடியாக என்னம்மா என் தாய் முத்தாரை செல்வி ஒவ்விடாரி உச்சரி மகாளி உச்சினி மகாளி 8 பிள்ளைகளையும் பார்ப்பதற்கு சரி நாகராளினா ஒரு பெரம்பு ஆமா 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 தங்க தாம்பள தட்டு தங்க தாம்பள தட்டை வாங்கி வருகிறார் அல்லவா நாராயணா தாமோதரன் கையிலே கொடுத்தால் தங்கை பார்வதி சரி அப்ப வாங்கி கொண்டு எங்கே வருகிறார் எங்கு வருகிறார் பாருங்க அப்ப கையில் சொந்தான் கடந்து ஆண்டவர சோலை விட்டு என் பெருமாள் ஏகி வர்றாரு. சரி வந்து பாக்காரு. என்ன என்ன ஆஹா நல்ல டைம். ஆமா நம்ம வந்த நேரத்தை பாருப்பா ஐயா. என்ன நாராயண புற்றுக்கு நாகலோக பட்டணத்துக்கு வந்த நேரம் நல்ல நேரம்னு சொன்னா எப்படி தெரியுமா? அவங்க அம்மா நாகக்கணியும் அப்பா நாகராஜ மன்னவனும் குழந்தைகளுக்காக தண்ணீர் கோதனம் என்று சொல்லி கமண்டலத்தை கையில் எடுத்து போன நேரம். என்ன ரெண்டு பேரும் காதை கடிக்க? ஆமா புற்றுக்குள்ள வந்து பார்க்கக்கூடிய வேளையில ஆமா அக்காதங்க 8 பேர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். சரி ஆமா குழந்தைகளை தூக்கிட்டு போனா ஏன் தூக்கிட்டு போறேன்னு கேட்க அம்மாவும் இல்ல என் பிள்ளைய எங்க கொண்டு போறேன்னு கேட்க அப்பாவும் இல்லவே யாருமே இல்லாத நேரம்னு சொன்னா அது நல்ல நேரம் தானே நமக்கு. ஆமா சரி அப்ப பிள்ளைகளை பார்க்கிறோம். ஆமா என் பெருமாள் வர்றாரு. சரி ஏ அம்மா என் தாயே பத்திரகாளி, ஏ தாயே மாரியம்மா, ஏ முப்பிடாரி முத்தார செல்வி. யாரப்பா புற்றுக்களை வந்து நின்னு கூப்பிடுதா? நீங்க 8 பேரும் சரி ஒத்தையில. ஆமா ஆமா புத்துக்குள்ள இருந்து என்னத்தை கண்டீங்க? ஆமா அக்கா தங்க நீங்க 8 பேர் அந்த புற்றுக்குள்ள இருந்து என்னத்தை தாய் கண்ட? என் கூட வந்தேனா உனக்கு என்ன வேணாலும் நான் தரேன். கைலாசம் கூட்டு போறேன், உனக்கு என்ன வேணுமோ கிடைக்கும். ஏ அக்கா உச்சினி மகாளி, என்ன என்ன தங்கச்சி, ஏ பத்திரகாளி, என்ன என்னக்கா என்னக்கா நல்லவா, என்னம்மா மூத்தவா, அக்கா பெரியவா, தங்கச்சி பெரியவா எந்திச்சிட்டியா? அக்கா எந்திச்சிட்டேங்க அப்படின்னு அண்ணன் குரல் கேட்க இப்பதான் எந்திரிச்சேன். எல்லா பிள்ளைகளையும் கூப்பிடுதாரு. சரி அப்ப நம்ம அண்ணன் மாதிரி கூப்பிடுதாரு. ஆமா தாய் பத்திரகாளி கேக்கா. ஆமா எம்மா என் தங்கச்சி, என் காளியர்களே, என் மாரியம்மா, என் சந்தன மாரி, என் முப்படாதி, என் முத்தாரம்மா, என் உச்சினி மகாளி. என்ன யாரோ ஒருத்தங்க நம்ம வாசல்ல நின்று நம்மள கைலாசத்துக்கு கூப்பிடுறாங்க. சரி நம்ம இவங்களை நம்பி போகலாமா, நம்பி போகலாமான்னு கேக்குறான். போகலாம் போகலாம் போகலாமா போகலாமா ஒன்னும் பிரச்சனை வராது. சரி நம்பி போகலாம். ஆமா ஆமா ஏன்னா நம்ம அண்ணன் மாதிரி இருக்கு பாக்க. சரி ஆமா அண்ணனை நம்பி நம்ம எங்கனாலும் போகலாம் அல்லவா? ஆமா அண்ணன் கூட நம்ம போனோம்னு சொன்னா அப்பா துணையும் அதுல சேர்ந்து வரும்.
அம்மா பாதுகாப்பும் நமக்கு அதுல சேர்ந்து வரும். அப்படியா? ஆமா, அண்ணனை நம்பி நம்ம எங்கனாலும் போகலாம் அம்மா. சரி, போயிட்டு வரலாங்க. அப்போ ஒரு சிறகிலே 4 பிள்ளைகளை தூக்கி வைத்தார். மற்றொரு சிறகிலே 4 குழந்தைகளையும் தூக்கி வைத்து 8 பிள்ளைகளை தூக்கி கொண்டு பெருமா கோபாலனோ எங்கே ஏகி வாரா நாகலோகம் தான் கடந்து நாராயணன் பறந்து வாரா இளவழது தீவை விட்டு இளவழது தீவை விட்டு பெருமாள் பறந்து வாரா ஏழவது தீவை விட்டு ஏழாவது தீவை விட்டு எம்பெருமாள் பறந்து வாரா அங்கிருந்து வேணவாதி கடந்து வாராரே என் பெருமாள் வரபோது என் பெருமாள் வரபோது என்ன என்ன நடக்குதையா எம்பெருமாள் மாறபோது ஐயா எம்பெருமாள் வரபோது என்ன என்ன நடக்குதையா என் பெருமாள் பிள்ளைகளை தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. சரி. அப்போ நாகமடி அரசனும் நாகக்கண்ணியும் நாகக்கண்ணி வெண்கொடியாலும் பிள்ளைகளுக்கு தண்ணி கொண்டுட்டு வர்றாங்க. ஆமா ஆமா, தண்ணி கொண்டு வருகிறாள்வா. புத்துக்குள்ள போய் சரி, பிள்ளைகளை தேடி தேடி தவிக்காங்க. ஆமா ஆமா. ஏ பத்திரகாளி, அம்மா உச்சிரி மகாளி ஏ தாயே மாரியம்மா இருக்கீங்களா? நான் தவமா தவ இருந்து பெத்தெடுத்தனே. ஏ தாயே மாறி மாறி மாறி. சரி, அவளும் புச்சுக்களை வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்கா. இவளுக்கு வந்துருச்சு. ஏ அம்மா ஒவ்வொரு ஓட்ட வழியோடய எட்டி எட்டி பாக்க அந்த புத்துக்குள்ள இருந்து. அம்மா அம்மா தாய் ஏ மாறி ஏ மாறி ஏ மாறி ஏ காளி. பூரி பூரிங்க. புத்துக்குள்ள இருந்து ஒத்த சத்தத்தை காணுமே. அதான் எனக்கு அம்மா அதான் சரி. 8 பிள்ளைகளையும் பார்த்த உடனே அப்ப என் பிள்ளைகளை காணும்னு தேடி தவிக்க. ஆமா ஆமா, நாகராஜ மன்னனும் நாகக்கண்ணி வெண்குடியாலும் தேடி தேடி பாக்குறான். அக்கா தங்க 8 பேரையும் காணும். அப்போ தேடி தவிக்கும் போது சரி, அந்த வனத்து வழியாக என் பெருமாள் கிருஷ்ண பரமாத்மா பிள்ளைகளை கவுட்டுக்குள்ள வச்சிருக்காரு. சரி. ஏன்னா சிறகுல கொண்டுகிட்டு போயிட்டு இருக்காரு. சிறகுல கொண்டு போகக்கூடிய வேலையில அதாவது என்ன 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 இந்த கெருடருக்கும் சரி அந்த பாம்புக்கும் ஏற்கனவே செம்ம பகை. சரி. பாம்பு வந்து வெயில் அடிக்கும் போது எக்காரத்தை கொண்டு வெளியில வராது. ஆமா ஆமா, வெளியில வராது அல்லவா? ஏன்னா கருடனுடைய நிழல் பட்டா அவுட் ஆயிரும். ஆமா ஆமா, கருட பகவான் நிழல் பட்ட உடனே அவுட் ஆயிரும். அப்ப பிள்ளைகளை தேடி தவிக்கும் போது வெயிலுன்னு பார்க்கல. சரி. கருடனுடைய நிழல் ஆமா நாகமுடி அரசனுடைய மேலே பட்டது. அவர் மேலே படுகிற வேளையில் நாகராஜனும் நாகக்கண்ணியும் அந்த இடத்திலே இறந்து போனார். சரி. ஆனா பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா இருக்காங்கன்னு தான் தெரியும். நம்ம அம்மா அப்பா எங்கேயோ தண்ணி கோர போனாங்கன்னு வரலையேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க என் தாய் பத்திரகாளி தான் தெரியும். தெரியுமாமா உனக்கு? இல்லன்னு தெரியாது. சரி. அப்ப பிள்ளைகளை தூக்கி பெருமாள் மாயவரோ எங்கே ஹரி ராம கோபாலனோ நாரி வள்ளி அடக்கு கொண்ட வாசலிலே ஆதிவள்ளி கையில கீதா கொண்ட வாசலுக்கு தாய் பார்வதி, ஏ அக்கா, ஏ தங்கச்சி, ஏ தங்கை பார்வதி, 8 பிள்ளைகளும் கேட்டு மருவி இருந்திய. ஆமா, நீ கேட்ட அக்கா தங்க 8 பேர் இவதான்பா, பாத்துக்க. இந்தா இருக்கா. சரி. இனி வாம்பாடு இவ பாடு. ஆமா, நாகலோக பட்டணத்துல இருந்து நீ கேட்டேன்னு சொல்லி அக்கா தங்க 8 பேரே வருஷம் கட்டி கூட்டு வந்திருக்கேன். சரி, பாத்துக்கப்பா பாத்துக்க. ஆமா.
ஆமா பார்வதி என்ன நினைக்கிறா? அதான் ஐயா 8 பிள்ளைகளும் அழகா இருக்காள்ல. அப்பா என்ன அழகா இருக்கிறா பாரு, அக்கா தங்கச்சி 8 பேர். ஒரு முகத்தை பார்த்தா இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டாம். எல்லோத்துக்கும் மூத்தவளா இருக்கிறாளே என் தாயாகப்பட்ட பத்திரகாளி, அவ்வளவு அருமையா இருக்காளே. அவ முகத்தை பார்த்தோம்னு சொன்னா இந்த சிரிச்ச வண்ணமா இருக்கா பாரு மாரியம்மா, அவ முகத்தை பார்க்கவே வேண்டாம். சரி அவ முகத்தை பார்த்தோம்னா நான் வார பாரு சந்தன மாதிரி, அம்மா இவன் முகத்தை பார்க்கவே வேண்டாம். இவ்வளவு ஆடிவா வந்தோடனே இவ்வளவு நேரத்துல இருந்து அவளும் ஆடின வண்ணமா தான் இருக்கா. அதானே. ஆமா இல்ல அதுக்கடுத்து கடைசியில இருக்கல உச்சினி மகாளி, அம்மா அவளை பாரு சிரிச்ச வண்ணமும் ஸ்ரீதேவியா இருக்கிற பாரு. ஓ சரி சரி. ஆமா ஆமா பிள்ளைகளை பார்த்த உடனே பார்த்த பொழுது என் ஆத்தா பத்திரகாளி 8 பிள்ளைகளை. ஆமையா இவளுக்கு பொறாமை. ஆமா ஆமா பார்வதிக்கு பொறாம கண்ணை மறைச்சு நிக்கு. வெள்ளாம வரலாம், எந்த ஆமனாலும் வரலாம், குளத்தாம வரலாம், வரலாம் வரலாம், தப்பே கிடையாது. பொறாம வரக்கூடாது. மனிதர்களா பிறந்தாச்சுன்னு சொன்னா சரி அந்த பொறாம மட்டும் வரக்கூடாது. நம்மளை காட்டில கொஞ்சம் அழகா இருக்காள, ஆமா நம்ம கழுத்துல தொங்குதோட அவ கழுத்துல கொஞ்சம் அதிகமா தொங்குத. பாத்து போறா. நம்ம பட்டு மினுங்குதோட அவ பட்டு கொஞ்சம் ஜாஸ்தியா மினுங்குத அம்மா அப்படின்னு நினைக்க மட்டும் கூடாதாய். சரி இருக்கப்பட்டு ஆத்துல அடிச்சுட்டு போயிரும். அதான் சரி அவன் பார்த்த உடனே ஆமையா 8 பிள்ளைகளை பார்த்து அம்மாயா தாய். அம்மா என்ன 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 நீங்க 8 பேர் வந்திருக்கீங்களா? ஆமா ஆமா ஆமா. உங்களுக்கு சும்மா இருந்து நேரம் போகுதா? சும்மா இருந்தா சோம்பேறித்தனம் கொடுக்கல காளியர்களை. சோம்பேறி கொடுக்கு. சரி சொக்கட்டம் பாய் விரித்து ஆமையா ஆளுலத்து அழகா இருக்காளே. ஆமம்மா ஒரு ஆட்டத்தை போட்ட வேண்டியதான். ஆமா ஆட்டத்தை போடுகிறாள்லவா. சொக்கட்டம் தான் தான் விரித்து தான் வீரித்து ஓவியாரு தான் பரப்பி தான் பரப்பி காரங்கை 8 பேரும் 8 பேரும் விளையாடி வாராளே வாராளே விளையாடி வர போது வரபோது அந்த நல்ல ஆட்டத்திலே ஆட்டத்திலே துறையா வெற்றியாரு வெற்றியது அம்மையான பார்வதிக்கு 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 தோல்வியாரு கிடைத்துறையா கிடைத்தோரையா அம்மையான பார்வதிக்கு 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 தோல்வியது கிடைத்தோதையா கிடைத்தோரையா ஆளுல அழகா இருக்கா. ஆமா ஆளுலதான் அழகுன்னு நினைச்சேன். சும்மா ஆட்டமோ ஆமா ஆமா சும்மா வேற லெவல். ஆமா ஆட்டமும் கலகட்டுது அல்லவா. அதானே. ஆமா பார்வதி தோல்வி அடைந்தால் அக்கா தங்க 8 பேர்களை வெற்றி அடைக்கிறாள் அம்மா. இவளுக்கு கிடைத்தது வெற்றி. சரி பத்திரகாளி மாறிக்கு. ஆமா ஆமா ஆமா. தோல்வி யாருக்கு? யாரு யாரு பகவான் விட்டம்மா பார்வதிக்கு தோல்வி கிடைத்தது அல்லவா. உடனே இவளுக்கு வந்துருச்சு. சரி எந்தேகம் வரலாம், சரி சந்தேகம் வரப்படாது. ஆமா சந்தேகம் வந்ததுன்னு சொன்னா சந்தோஷம் பூரம் பரணி பின்வாச வழியா பெருமை. இதுதான் 2 வாசல் விடப்படாது. ஆமா ஆமா ஒரு வாசலை கட்டினோமா ஒன்னா இருந்தோமா நல்லா இருந்தோமான்னு பாக்கணும். அப்படி இருக்கணும். ஆமா ஆமா. ஆனா பார்வதிக்கு சந்தேகம் யார் மேல? யாரு 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 பகவான் மேல வருகிறதம்மா. இந்த 8 பேரையும் சரி இவர் கட்டிக்கிடுவாரா? ஆமா ஆமா பகவான் நம்மள விரட்டி விட்டுருவாரா? பகவான் இவங்க அழகா இருக்கான்னு சொல்லி 8 பேரையும் கட்டிக்கிட்டு நம்மள விரட்டி சிந்தனைய செதற விடுதா. சரி எதை வேணாலும் விடலாம். ஆமா ஆமா. சிந்தனையை செதற விடக்கூடாது. செதற விடக்கூடாது அல்லவா. அப்புறம் கணம் வந்துடும் தலக்கணும். சரி அதனால என்னம்மா என் அம்மா என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொல்லுகிற பாருங்க. உடனே அண்ணனை கூப்பிடுதா. சரி ஏ அண்ணா, ஏ அண்ணா, ஏ கோவால கண்ணா, என்ன தங்கச்சி சீக்கிரம் எழுந்திருச்சு வாயே. ஏ தங்கச்சி 8 பிள்ளைகளை எங்க இருந்துதானால் இங்க இருந்துதானால் அண்ணா என்னுடைய மாங்கல்யத்துக்கு இடைஞ்சல் வந்து விடுமே. அதனால சீக்கிரம் இந்த 8 பிள்ளைகளையும் கண்ணு கட்டாத தூரத்துல. ஆமா ஆமா கண்ணு கட்டாத தூரத்துல கடல்ல கொண்டு போடு. ஆமா கடல்ல கொண்டு போட்டோன்னு சொன்னா என் மாங்கல்யத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம உள்ள பத்திரமா இருக்கும் அப்படின்னு அண்ணனும் தங்கியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி இவர்கள் 2 பேர்களும் பேசும் போது பேசுகின்ற வேளையில் இதை யாரையா கண்டறிந்தார்? யாரம்மா கண்டறிகிறா? அத்தாம் பரமசிவன். சரி ஆகா பகவான் பாக்குறாரு. அப்பா அம்மா கெடுத்து விடுவா அவளுக்கு. பார்வதிட்டு இவ்வளவு நேரம் சொன்னாலும் கிளி பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொன்னேன்னு இந்த பிள்ளைல வேண்டாம் வேண்டாம்னே கேட்க மாட்டேன்ட்டா. ஆமா ஆமா அண்ணவனை வரவழைச்சு ஒரு வழியா 8 பிள்ளைகளையும் பார்த்தது மட்டும் இல்லாம ஏ பார்வதி, ஏ அம்மா இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத பிரச்சனை. சரி 8 பிள்ளைகளை கொல்ல சொல்லுதியே. கொல்ல சொல்லுகிறியே பார்வதி, இது உனக்கே நல்லா இருக்கிறதா? நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கா? நியாயமா? நியாயமா பார்வதி. அப்ப என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொல்லுகிறான் பாருங்க. ஏ அம்மா மகாளியாரே, அக்காரங்க 8 பேரும்
இருந்தீங்கன்னா ஆமா 8 பேர் அக்கா தங்கச்சி 8 பேர் இந்த கைலாச வாசல்ல இருந்தீன்னு சொன்னா உங்களுக்கு இடைஞ்சல். ஆமா இடைஞ்சல் வேற யாராலயும் வராது. ஆமா நான் கட்டி வச்சிருக்கேனே அந்த தாய் பார்வதி. பார்வதி ஆமா அவளை வச்சுதான் அவங்க 8 பேருக்கு இடைஞ்சலம்மா. அப்படியே ஆமா அதனால நீங்க 8 பேர் இங்க இருக்க மாட்டா, போயிட்டு வரீங்களா? ஆமா என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்ன செய்யணும் ஐயா? அப்ப என் அம்மா பத்ரகாளி என்ன கேட்டா தெரியுமா? என்ன என்னம்மா கேட்கிறாள்? ஐயா ஆண்டவனே பகவானை, என்ன 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 காளியர்களே, நாங்கள் 8 பேர்களும் கன்னி கர்ப்பளியார பெண்கள். கன்னி கர்ப்பளியாத பெண்கள் அல்லவா அக்கா தங்க 8 பேர்களும். எங்க 8 பேத்துக்கு ஆண்வாடை பிடிக்காது. ஆமா ஆமா எங்களுக்கு ஆண்வாடையே பிடிக்காது. ஆம்பளை கண்டா ஆமா ஆமா ஆம்பளை கண்டா அலர்ஜி அலர்ஜி. ஆமா என்னை போலதாமா தாய்மார்களும் இருந்திருக்கு அக்கா தங்க 8 பேர்களும். எனக்கும் ஆம்பளைகளை கண்டா அலர்ஜி. எனக்கும் ஆண்வாடையே பிடிக்காது. எனக்கு இது ஆண்வாடை கிட்ட ஆம்பளை ஆளுக்கு கிட்ட போனோம்னு சொன்னா சரி ஒரே விஸ்கி பிராந்தி வாடையா இருக்கு. ஆமா அது கொமட்டிக்கிட்டு ஒரு படியா வருது. சரி எனக்கு பெண் வாடை தான் பிடிக்கும். அப்படியா? சரி அப்ப இந்த 8 பிள்ளைகளும் ஆமா தனக்கென்று ஒரு இல்லத்தை அமைத்து சரி புட்டாபுரத்திலே சென்று சென்றல்லவா முப்பரங்கோட்டை கட்டி ஆமா 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 நீங்கள் 8 பேர்கள் சுகமாக வாழலாம். சரி ஆமா அப்படியா? ஐயா ஆண்டவரே பகவானே, அப்படி போடு. அதாவது இறப்பாளியா இருந்தாலும் தனிப்பாளியா இருக்கணும். ஆமா 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 அதான் ரொம்ப நல்லது. சரி இல்லன்னா ஆமா என்னையா அடுத்தவங்க கையை தலைக்கு வைக்க கூடாது. ஆமா அடுத்தவங்க கையை தலைக்குல வச்சோம்னு சொன்னா எப்ப எடுப்பாமனே தெரியாது, இடையில உருவிட்டு போயிருவான். ஆமா ஆமா அப்ப அம்மா பத்ரகாளி என்ன கேட்டா? என்ன கேக்குறாதாயி? எங்களுக்கு எல்லாமே வேணும். சரி என்ன வேணும்? அம்மா எல்லாமே வேணும்னா என்ன வேணும் என்னையும் கேக்கியா நீ? அதாவது புட்டாபுரத்துல கோட்டை கட்டணும். சரி அப்ப என்ன வேணும்? கோட்டை கட்ட வேணும் என்றால் என்ன என்ன சுவாமி வேணும்? சிவன் லிங்கம் வேணும். சிவலிங்கங்கள் வேணும் அல்லவா? கும்பிடுவதற்கு கோயில் வேணும்ல? ஆமா ஆமா கும்பிடுவதற்கு முத கோயில் வேணும் தாயி. அடுத்து குளிக்க தடாக வேணும். ஆமா வேணும் அல்லவா வேணும் அல்லவா? கூரப்படை எனக்கு வேணும். சரி என் அம்மா பத்ரகாளி கேட்டவுடனே பத்ரகாளி கேட்ட பொழுது அவன் 103 லிங்கத்தையும் அவர் தானே தான் கொடுத்தார். தேவியையும் கையறியில தான் கொடுத்தார். நல்ல படைகளையும் பின்னாலே அனுப்பி வைத்த நேரத்தில் அம்மையான பத்திரகாளி ஆண்டவனே பகவானே பகவானே அருமையுட வார்த்தை கேளோ. ஆண்டவனே பகவானே பகவானே அருமையோட வார்த்தை கேளோ. ஐயா ஆண்டவனே பகவானை, பகவானுக்கு என்னப்பா சந்தேகம்? ஐயா சந்தேகம் இருக்கா? நாங்கள் அங்காரங்க 8 பேர்களும் சரி புட்டாபுரத்திலே கோட்டை கட்டி குடியிருக்கணும்னா கோட்டை கட்டி குடியிருக்க வேண்டும் என்று சொன்னா எனக்கு என்ன வேணும் தெரியுங்களா? என்ன காளியர்களை வேணும்? எனக்கு கொல்ல வர வெல்ல வர கொடுக்கு வரோட